விஜயகாந்த் சார் பற்றி ஒரு வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது. மனித உருவத்தில் பார்த்த ஒரு தெய்வம் அவர். அவர் சூப்பர் ஸ்டார்னு எல்லாருக்குமே தெரியுமே. அவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த பிக்சர். கமலஹாசன் சார். ஆக்சுவலாக அவரோட ஃபஸ்ட்டு நடிக்கும்போது சித்ரா சார் இருக்கார், அவருக்கு தெரியும். அதனால் அவரோட ஃபஸ்ட்டு நடிக்கும்போது எனக்கு அவ்வளோ பயமே கிடையாது. ஏதோ ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாங்க, அதில் சின்னதாக ஒரு தப்பு வந்துச்சு. அது தப்புன்னு எனக்கு தோணலை. அவர் மாற்றி சொல்லிட்டாரு, நானாக அந்த டைலாக் எடுத்து பேசினேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு எனக்கு பயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தக் லைஃப் நடிக்கும் போது திக்கு 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 திக்குன்னு ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர் இல்லையா. அவர் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த பயம் இருந்ததா? இப்போவும் இருக்குது. இப்போ பின்னாடி நிற்கிறாரு, இப்போவும் பயம் இருக்கு. அஜித் சார் வந்து ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். நீ வருவாயன அந்த படத்தில் நடிக்கும் போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து லேட்டாக வந்தார் ஷூட்டிங்க்கு. 2 நாள் லேட்டாக வந்துக்கிட்டே இருந்தார். உடனே டைரக்டர் வந்து அவரை பிடிச்சி திட்டினார். உடனே இவர் கேட்டார், ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு. எனக்கு பஸ்ஸை பிடிச்சி, நான் போரூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி வடபழனிக்கு வரதுக்கு லேட் ஆகுது சார். அது வந்து வைரமுத்து சாரோட கல்யாண மண்டபத்தில் அந்த பாட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு விட்டுட்டார். நாங்களும் சரி ஏதோ கேட்டார், விசாரிச்சார் போல இருக்குது அப்படின்னு. சாயந்தரம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார ஒரு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து டிவிஎஸ் 50 கிட்ட ஓட்ட தெரியாது. அதனால அதுக்கு ஒரு டிரைவரையும் வச்சு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு டிரைவரையும் வச்சு கொடுத்தாரு. அதனால டிரைவர் வச்சு கொடுத்தாரா? பயங்கரமான இன்சிடென்ட்டா இருக்கு இது. டிவிஎஸ் 50க்கு டிரைவர் பாருங்க. ஓகே, சூப்பர். அடுத்து ஃபைனல் பிக்சர். ஓ, இவர் கூட நான் வந்து ஒரு 2 படம் தான் நடிச்சிருக்கேன். புலின்னு ஒரு படம், அப்புறம் ராஜாவின் பார்வையிலே. ராஜாவின் பார்வையில் பண்ணும்போது அவருக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணேன். அவரை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ராதிகா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ஏன்னா டைரக்டரோட படத்தில் பண்ணும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ராஜாவின் பார்வையில் கூட நிறைய பேசவே மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்புறம் புலி படத்தில் வந்தவுடனே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ஐயோ, இவராக கேட்டார், நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான பர்சன் அவர்.